துக்தம் பீத்துவா பாடம் படதி. இங்க துக்தம் அப்படின்னா பால், பீத்துவா குடித்து விட்டு, பால் குடித்து விட்டு பாடத்தை படிக்கிறான், படிக்கிறாள், யார் வேணாலும் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இங்க பீத்துவா அப்படின்றது என்ன சஃபிக்ஸ் கூட வந்திருக்கு? அடியன் பிப் தாத்து குடி அப்படிங்கிறது. பிப் பிப் தாது கரெக்ட். after பிரத்யயம் வந்துட்டு after துவா. drinking. பிப் தாது. ஆமா, பிப் தாத்து. பிப் தாதுஹு துவா பிரத்யயம். துவா. சரியா? சரி. இப்போ இந்த பிப் தாதுஹு துவா பிரத்யயம் சேரும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எங்கெங்கெல்லாம் துவா பிரத்யயமானது வரதோ அங்க இன்னும் ஒரு கிரியாபதம் பக்கத்துல வரப்போறதுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், பால் குடிச்சுட்டு அப்படின்னு நிறுத்திட்டேன். அப்படியே இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட். உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும், என்ன சுவாமி பால் குடிச்சுட்டு அப்படியே நிறுத்திட்டீங்களே, என்னது என்னது அப்படின்னு கேப்பா. இல்ல, குடிச்சுட்டு கோவிலுக்கு போறேன், பால் குடிச்சுட்டு புஸ்தகம் படிக்கிறேன், பால் குடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ஏதாவது ஒரு அடுத்த ஒரு கிரியை வரதா இல்லையா? நான் சொல்றது புரியுறதா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல முக்கியமான கிரியை, முக்கிய கிரியை அப்படின்னு என்னது? இங்கிலீஷ்ல வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ப். இம்பார்ட்டன்ட் வேர்ப் இந்த சென்டென்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ப் இந்த பட்டதின்ற வேர்ப் தான். புரியுதா? அப்போ இந்த துவா பிரத்யயம் வந்து எந்த ஒரு வேர்பானது வருதோ அது அமுக்கிய, அம்மா மியூட் பண்ணிக்கோங்கம்மா, அமுக்கிய கிரியாபதமா வரும். என்ன சொல்லுமா? அமுக்கிய கிரியாபதம். அப்போ அமுக்கிய அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த பீத்துவா அப்படின்றதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ட், இது அமுக்கியமா வந்ததுன்னாவே வேற ஏதோ ஒண்ணு முக்கியமா ஒண்ணு வரப்போறதுன்னு அர்த்தம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராமஹா துக்தம் பீத்துவா பாடம் படதி அப்படின்ற ஒரு பெரிய சென்டென்ஸ்ல முக்கியமான காரியம் என்னது? ராமஹா பாடம் படத்தின்றதுதான் முக்கியமான காரியம். புரியுதா? ராமன் பாடத்தை படிக்கிறான்றதுதான் முக்கியமான காரியம், அதுதான் முக்கிய கிரியா. புரியுறதா? அதுல ராமஹா துக்தம் பீத்துவா பாடம் படத்தின்னும் போது என்ன ஆயிடுறது, அவன் பாலை குடிச்சுட்டு பாடம் படிக்கிறான்பா. எது முக்கியம்? அதுல பாடம் படித்து எதுக்கு அப்புறமா பாடம் படிக்கிறான் போதுதான் ரெண்டாவதா இது வரப்போறது. அவன் வந்து பால் குடிச்சிட்டு பாடம் படிக்கிறான்பா. நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு? புரியுது குருஜி. வெரி குட், வெரி குட். சோ இப்ப எதுக்காக சொன்னா, ஒரு அம்மா கேட்டா இல்லையா, அப்போ அந்த லியப்பிரத்யம் அதே மாதிரி வந்து இந்த துவா பிரத்யம் இதெல்லாம் வரும்போது ஒன்னு ஒரு அர்த்தமானது எக்ஸ்ட்ரா வரும். நம்ம அந்த சென்டென்ஸை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரியா?